This video sponsored by Buy Mode eShopping. ஆதியே துணை. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பொதுவாக மகிழ்ச்சியான வாழ்க்கைனா என்ன? பொதுவாக பெரிய பங்களா, ஆடம்பரமான கார், நட்சத்திர ஹோட்டலில் விருந்து, அது மட்டும் இல்லாமல் பெரிய செல்வந்தராக இருக்கணும், புகழ் அதிகமாக இருக்கணும், அதிக பணம் இருக்கணும், இதெல்லாம் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையிலே மகிழ்ச்சியான வாழ்க்கை எதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பயமும் பதட்டமும் இல்லாத வருமானம், பிடித்த உணவை சாப்பிடும் உடல் நலம், விரும்பிய இடத்திற்கு செல்லும் பயணம், தொல்லை தராத பிள்ளைகள், கைக்கு எட்டும் வகையில் மருத்துவம் இருக்கணும், கடமையை பகிர்ந்து கொள்ளும் லைஃப் பார்ட்னர், உரிமை எடுக்காத உறவுகள், இதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான முக்கியமான மகிழ்ச்சியாக இருக்குது. பணத்தை தேடுபவருக்கு நிம்மதி தொலைந்து விடுகிறது. நிம்மதியை தேடும்போது வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இளைய வயதினர் காணும் எல்லாவற்றையும் நம்புகிறார்கள். வயதானவர்கள் பார்க்கும் எல்லாவற்றையும் சந்தேகப்படுகிறார்கள். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் மரியாதை பிறர் நம் வார்த்தையின் மீது வைக்கும் நம்பிக்கையில்தான் இருக்கிறது. எல்லாம் அறிந்தவர் எவரும் இல்லை. ஏற்றமும் இரக்கமும் எல்லோருக்கும் உண்டு. மனம் தெளிவாக இருந்தால் வெற்றி எளிதாக. நம்முடைய அனுபவங்கள் தான் நமக்கு உதவும் ஆசான். நாம் எச்சரிக்கையாக செயல்பட நமக்கு அது உதவும். நாம் பார்ப்பது, நினைப்பது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் நமக்கு கிடைத்த பலவற்றை நாம் மறந்தே விடுகிறோம். கவலை வரலாம். கவலையே வாழ்க்கையாகிவிட நாம் அனுமதிக்கக்கூடாது. எதனால்? கவலை என்று சிந்தித்து தீர்வு காண வேண்டும். வாழ்க்கை நல்லபடி மாறும். அதற்கு ஏற்றாற்போல் சரிவர நாம் நம் கடமைகளை செய்ய வேண்டும். நம் வாழ்க்கை திருப்தியாக உள்ளதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவையான மாற்றங்களை ஏற்க நாம் தயாராக எப்போதும் இருக்க வேண்டும். நன்றி. இன்புற்று. எச்சரிக்கையாக செயல்பட நமக்கு அது உதவும். நாம் பார்ப்பது, நினைப்பது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் நமக்கு கிடைத்த பலவற்றை நாம் மறந்தே விடுகிறோம். கவலை வரலாம். கவலையே வாழ்க்கையாகிவிட நாம் அனுமதிக்கக்கூடாது. எதனால்? கவலை என்று சிந்தித்து தீர்வு காண வேண்டும். வாழ்க்கை நல்லபடி மாறும். அதற்கு ஏற்றாற்போல் சரிவர நாம் நம் கடமைகளை செய்ய வேண்டும். நம் வாழ்க்கை திருப்தியாக உள்ளதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவையான மாற்றங்களை ஏற்க நாம் தயாராக எப்போதும் இருக்க வேண்டும். நன்றி. இன்புற்று.